ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. காலையில் வந்து ப்ரொமோனுக்கு அப்புறமா ஸ்கூல் டாஸ்க்கை பற்றின அப்டேட் வரும். நம்ம லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் போடாமல் அதை விட முக்கியம் இந்த கமருதீன் விஜய பார்வதி பிரியறதும் சேர்றதும் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த டீம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொமோ 2லேயும் அதான் போட்டாங்க, ப்ரொமோ 3லேயும் அதான் போட்டிருக்காங்க. அரைச்சமாவை அரைக்கிறாங்க என்னத்தை சொல்ல. ஸோ இப்போ வந்து ப்ரொமோ 3ல் பார்த்தீங்கன்னா விஜய பார்வதி முடிவு எடுக்கிற விஷயங்கள். ப்ரொமோட்டர் வந்து கமருதீன் முடிவு எடுத்திருப்பார். என்னென்னா, உன் பாதை வேறு என் பாதை வேறு, நீ அந்த பக்கம் போயிடு, நான் இந்த பக்கம் போயிடுறேன். மறுபடியும் முதல்ல இருந்தால் இந்த வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த வேதாளம் திரும்ப முதுகில் ஏறிக்கும். அவர் கஷ்டப்பட்டு திரும்ப விட்டால் அப்புறம் அங்கே ஏறிக்கும். அப்புறம் பிடிச்சி வந்து முதுகில் கட்டின்னு போவார். அந்த மாதிரி இருக்குது கமருதீனோட விஷயங்கள். சரி, இப்போ வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க விஜய பார்வதி. இது காலையிலே எடுத்த முடிவு தான், முடிஞ்சு போனது தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து ப்ரொமோவில் காமிச்சதுனால சொல்கிறோம். காலையிலே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. என்னால் அவனோட கேம் அஃபெக்ட் ஆகுது, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் ஆகுது, அவனால் எதுவுமே பண்ண முடியலன்னா நான் விலகிக்கிறேன்ட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க விலகி தான் இருந்தாங்க. அவர் தான் விரும்பி வந்து இது பண்ணார். இப்போ திரும்ப அவர் விலகி போகிறப்போ அப்படின்ட்டு மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அமித் வேறு சொல்கிறார், இப்போ துஷார் போகும்போது அரோராவோட கேம் எப்படி வெளியே வந்துச்சு, அந்த மாதிரி நீ விலகி போட்டினா கமருதீன் கேம் வெளியே வருமா? 2 வாரமாக விலகி தானே இருந்தாங்க. கமருதீனோட கேம் எங்கே இருந்தது? கமருதீனே காணா, அப்புறம் எங்கே கேம் வரப்போகுது அப்படி மாதிரி இருந்துச்சு. ஓகே, அரோரா கூட சந்தோஷமாக இருங்கப்பா. இப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த வீக்லி டாஸ்க்கு, ஸ்கூல் டாஸ்க்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க்காக மாறி இருக்குது. அதாவது அங்கேயே தங்கி அங்கேயே படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலு. 24 மணி நேரமும் இந்த டாஸ்க் நடக்க போகுது. எஃப்ஜே வந்துட்டு அசிஸ்டன்ட் வார்டனு, விஜய பார்வதி வார்டன். சரிங்களா? அடுத்தது பிரின்சிபல் மாரல் சயின்ஸ் டீச்சர், அது வந்து நம்மளுடைய பிரஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித் வந்துட்டு ஒரு டீச்சர். அவர் என்ன மாதிரி ஒரு டீச்சராகவும் இருந்துக்கலாம். மீதி அத்தனை பேருமே கனி வந்து தமிழ் டீச்சர். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அத்தனை ஆட்களுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாவது ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, சின்ன பசங்க ஸ்கூல்லாம் கிடையாது, ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் மாற்றினாங்க. ஜென்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்க நம்புகிறேன், நல்லா பண்ணுவீங்க நம்புகிறேன். அந்த தாடிலாம் வந்து ஸ்கூலில் இருக்காது பசங்களுக்குன்ட்டார். இப்போ எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு அந்த தாடியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக வளர்த்துருப்பாங்க. பிரஜனுக்குலாம் பெரிய தாடி, நம்ம கமருதீனுக்காக சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த தாடி எடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா தாடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாஸ்க்கு வந்துட்டு அந்த டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸு வச்சு செய்ய போகுது. இதுதான் கான்செப்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபன்னாக இருக்க போது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஆல் த பெஸ்ட் ஃபார் டீச்சர்ஸ்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இருக்க போகுது. இதில் வேறு வியானாவும் அரோரா வேறு ஒரு சில விஷயங்களை போட்டுட்ருக்காங்க. நம்ம தப்பு செய்வோம், தப்பு செஞ்சுட்டு அதை வேறு யாருக்கு மேலே போட்டலான்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சுபிக்ஷா மேலே போட்டலான்றாங்க அரோரா. சுபிக்ஷா சண்டைக்கு வருவா அப்படின்னா பரவாயில்ல, அதானே கிக்குன்றாங்க. எங்கே போய் முடிய போகுது தெரியல. ஆனால் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி எடுத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த டாஸ்க் எப்படி போகும்? நல்லா போகுமா, இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரி மொக்கையாக தான் போகும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.